2026 தேர்தல் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? வெளியான புதிய தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க நண்பா. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணிகள் ஒருபுறம், இன்னொரு புறத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியிலே கண்டிப்பாக மும்முனை போட்டி மிக விறுவிறுப்பாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த தேர்தல்களை காட்டிலும் 2026 சட்டமன்றத்தில் என்பது நமது அதிமுகவாகட்டும், திமுக, தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கு மிக மிக முக்கியமான ஒரு எதிர்பார்ப்புடைய தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலே வர வேண்டும், இன்னும் ஒரு 5000 கோடி ரூபாய் கடன் என்பது அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நமது கலைஞர் கருணாநிதியை வச்சு எடுத்துக்கோங்க, அதே போல ஜெயலலிதா அம்மையாராகட்டும், நமது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆருடைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்களாகட்டும், அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் வரைக்குமே வெறும் 4.5 லட்சம் கோடி தான் கடன். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக அரசு வாங்கிய கடன் என்பது 4.5 லட்சம் கோடிகள். அதாவது இந்த 5 ஆண்டுகள் வாங்கிய கடன் மட்டுமே அத்தனை தலைவர்கள் ஆட்சி செய்த அந்த காலத்திற்கு ஈடு இணை கொடுத்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக தமிழகத்திலே கஞ்சா புழக்கம் என்பது எதுவும் இல்லை என்று சொன்னாலுமே தற்போது கஞ்சா பிரச்சனை என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருக்கிறது. தினம் தினம் எங்கேயாவது ஒரு இடத்தில் இளைஞர்கள் மற்ற நபரை அறிவாளால் வெட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இதை பூராமே தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விலைவாசி உயர்வு என்பது, அதாவது தமிழக மக்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவச பேருந்து பயணம் எல்லாம் வரக்கூடிய நல்ல செய்திகள் தான். அதே போல மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் உதவித்தொகை, இவை அனைத்துமே நல்ல விஷயங்களாகத்தான் திமுகவின் மூலமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்த போதிலுமே விலைவாசி உயர்வு என்பது இங்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே திமுகவா அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா என மக்கள் தற்சமயம் வரைக்கும் முடிவுகளை எடுத்து விட்டதாகத்தான் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வெற்றி வகை சூடக்கூடிய வகையிலே இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். வாய்ப்புகள் என்பது மிக குறைவு. அடுத்த கட்டமாக திமுகவின் மீது தமிழக மக்களே மிகப்பெரிய வெறுப்புணர்வு தான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது ஒரு சாதாரண ஒரு நபராக நீங்கள் யோசித்து பார்த்தாலே திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கிறது, தினம் தினம் என்னென்ன பிரச்சனை நடக்கிறது, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை எப்படி இருக்கிறது, எத்தனை வழக்குகள் என்பது பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதே அதிமுக ஆட்சி காலம் என்றால் கடந்த 4.5 ஆண்டுகள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தமிழக மக்களுக்கு எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, எத்தனை மருத்துவ கழிவுகள் கொண்டு வரப்பட்டது என அனைத்துமே தமிழக மக்கள் யோசனை செய்து கொண்டுதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.